இசிஐக்கு இப்படி ஒரு எண்ணப்பாடு இருக்குது. எல்லாத்தையும் இது தூய்மைப்படுத்தணும். ஆமா. இந்த வாக்காளர் பட்டியலை இப்ப நான் கேட்கிற தூய்மைப்படுத்தணும்னு கேள்விக்கு நினைக்கிறாங்க. மட்டும் பதில் சொல்லுங்க. ஆ. செத்தவங்களுக்கு அதுல வாக்கு இருக்கணுமா? இருக்கக்கூடாது. அதெல்லாம் ஒரே களை ஆளுக்கு எடுக்கணும். அதெல்லாம் ஒரே களை ஆளுக்கு 2 தடவைக்கு மேல ஓட்டு இருக்கணுமா? சில இடங்கள்ல இருக்கு. அதெல்லாம் களை எடுக்கணும். இருக்கணுமான்னு கேக்குறேன். இல்ல இருக்கக்கூடாது. அப்போ உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தர் வந்து அங்க ஊர்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. ம். இந்த இடத்துல எனக்கு வாக்களிக்க உரிமை கேக்குறாங்க. கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? சரி. கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? ம். அதுதானே எஸ்ஐஆர். இல்ல ஒரு 30 லட்சம் பேர் வடமாநில தொழிலாளர்கள் இங்க இருக்காங்க. அவங்க இங்கேயே ஒரு 15, 20 வருஷமா இருக்காங்க. அவங்க பசங்கள இங்கேயே படிக்க வைக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஏற்கனவே ஓட்டு போடுறது இங்க கிடையாது. அவங்க ஊர்ல இருக்குது. அவங்களுது இப்ப அங்க நீக்குனாங்களா? இல்ல அங்கேயே இருக்குதா? அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. ஆனா அந்த 30 லட்சம் பேருக்கு, அந்த 25 லட்சம் பேருக்கு இங்க ஓட்டு குடுக்கணுமா தமிழ்நாட்டுல? கட்டாயம் கொடுத்து ஆகணும். அதுதான் இந்திய அரசியல் அவங்க சாசனம் யாருக்கு ஓட்டு சொல்றது. போடுவாங்க? என்ன நடக்கும்? சார், என்ன நான் அரசியல்? யாருக்கு ஓட்டு போடுவேன்னு பார்த்து நீங்க எனக்கு வாக்குரிமை கொடுப்பீங்களா? அப்ப நான் திமுகவுக்கு வாக்களிச்சாதான் எனக்கு நீங்க வாக்குரிமை கொடுப்பீங்களா? பிஜேபிக்கு வாக்களிச்சாதான் எனக்கு வாக்குரிமை கொடுப்பீங்களா? தாவேகாக்கு வாக்களிச்சாதான் இல்ல எனக்கு ஏதோ வாக்குரிமை கொடுப்பீங்களா? என்ன திரைமறைவில் நியாயம் இது? இல்ல சார், திரைமறைவில் ஏதோ இது மாதிரி ஒரு ஓட்சோர் நடக்க போகுது. அதற்காக தான் இந்த வேலை நடக்குதுன்றாங்க. நான் தான் தெளிவா சொல்றேன். நீங்க எந்த இடத்துல ஓட் சோறுங்கிறது எனக்கு சொல்லுங்க, நான் விளக்குறேன். ம். சும்மா வந்து ஓட்சோர்னா இன்னைக்கு ராகுல் காந்தி சார் அவர்கள் என்ன இவ்வளவு சார் சொல்லும். படம் போட்டு ராகுல் காந்தி காட்டிட்டாரு. என்ன காமிச்சாரு? மம்தா பானர்ஜிக்கு இதுல உடன்பாடு இல்ல. ஐயா ஸ்டாலின் விட்டுருங்க. மம்தா பானர்ஜிக்கு ஏன் உடன்பாடு இல்லைன்னு இல்ல. நான் சொல்றேன். கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு இதுல உடன்பாடு இல்ல. இன்னும் 12 ஸ்டேட்ல வேற எந்தெந்த ஸ்டேட்ல உடன்பாடு இல்ல ஒவ்வொருத்தரா வருவாங்க ஏங்க, எல்லாரும். இது இல்லனா எல்லாரும் ஐயா ஸ்டாலினே எல்லாம் பயணம் பண்ண போறாரு. இப்ப எல்லாத்துக்குமே வந்து உடன்பாடு இருக்குதா இல்லையான்னு பார்க்க வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை இல்ல. சரி. எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்ப ராகுல் காந்தி ஐயா அவர்கள் வந்து இப்ப 2024 தேர்தல் போற இடத்துல பூரா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் புக்கை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரா இல்லையா? ஆமா. இதை காப்பாத்தணும்னு ம். அந்த கான்ஸ்டிடியூஷனுடைய அடிப்படையில தானே எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த பவரே கொடுத்திருக்கு. இல்ல, அப்ப அவங்க எலெக்ஷன் வந்து கமிஷன் தன்னிச்சையா செயல்படல. இங்க பிஜேபியோட ஏஜென்ட்டா இருக்குன்றது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டா அப்போ இருக்கு. நீங்க காங்கிரஸ் இந்த 1951 இருந்து 2004 வரைக்கும் நடந்தது பூரா காங்கிரஸ் இப்படிதான் கையில வச்சுட்டு நடத்துனீங்களா? எஸ்ஐஆர் இதுக்கு முன்னாடி நடந்த 8 எஸ்ஐஆர் நீங்க இப்படிதான் நடத்துனீங்களா?